அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கோடீஸ்வர யோகத்தின் தரக்கூடிய குரு பார்வை யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வரப்போகுது, மின்னல் வேக அந்த பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு பதிவு பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நாளை மிக அற்புதமான குரு பயிற்சி. நவகிரகத்திலே சுபகிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவானானவர் நாளை மேஷ ராசியில் அமர்கிறார். எப்பயுமே குரு இருக்கிற இடத்தை விட எந்த இடத்த அவர் பார்க்குறாரோ அதுக்கு பலம் அதிகம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசியில் இருக்கிற அந்த குருவானவர் எந்தெந்த ராசியை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மம், துலாம், தனுசு இந்த மூணு ராசிகளையும் பார்க்குறாரு. குரு பார்வையால் கோடீஸ்வர யோகம் யார் யாருக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு விளக்கம் பார்க்க போகிறோம். முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு ஜென்மகுரு உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருவாருங்க. உங்களுக்கு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு, புகழ் இது எல்லாமே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். அந்த எல்லா தடைகளும் போகும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். சந்தோஷம் ஏற்படும். ஆரோக்கியமானது அதிகரிக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவான் விரய மோட்சஸ்தானமான 12ஆம் வீட்டுக்கு வராரு. சுப விரய செலவுகள் ஏற்படும். ஆனந்தமான பயணத்தை தரப்போகிறாரு. அது மட்டும் இல்லை, குரு பகவான் தர்ம சிந்தனைகள் அதிகம் கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும். புது வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே வாங்கலாம். உங்களுடைய கடன்கள் தீரும். உங்களுடைய நோய்களானது விலகி ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆயுள் கூடும். நிம்மதிகள் ஏற்படும். சந்தோஷம் கிடைக்கும். தொட்ட காரியத்தில் இனி வெற்றிதான். மிதுன ராசி. குரு பயிற்சியாலும் குருவோட பார்வையாலும் உங்களுடைய தொழில் பிஸ்னஸில் ரொம்ப லாபம் வரப்போகுது. வராத பணங்கள் தேடி வரப்போகுது. கேட்ட இடத்துல பண உதவிகள் கிடைக்கும். நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும். திருமணம் தட்டி போனவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணங்கள் நடக்கும். சமூகத்தில் நல்ல பெயர், மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியானது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகிறதுக்குள்ள மாற்று கருத்தை கிடையாது. அற்புதங்களை அனுபவிக்க நீங்கள் ரெடியாகுங்க. அடுத்த ராசி கடகம். 10ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரதுனால உயர்ந்த பதவி கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய ராசியை 2, 4, 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அதனால் நிச்சயம் முன்னேற்றமான பல மாற்றங்கள் தரத்துக்கு காத்திருக்காருங்க. நீங்கள் ரெடியாகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷங்கள், உற்சாகம், குதூகலம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். வீடு, சொத்துக்கள் வாங்குவீங்க. வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் வரப்போகுது. நிறைய பணவரவு இருக்கும். உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைபடும். அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள் எல்லாமே தீரும். ஆரோக்கியமானது அதிகரிக்கும். ஆக மொத்தம் இந்த கடக ராசிக்கு மிக மிக அற்புதமான ஒரு குரு பயிற்சி காலம். அடுத்த ராசி சிம்மம். சிம்மம்க்கு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. 9இல் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் சுபமான பலன் கிடைக்க போகுது. சமூகத்தில் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பம் ரொம்ப குதூகலமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளால் அதிக நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். கன்னி ராசி. கன்னி ராசிக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் வீடான மறைவு ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை 2, 4, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய பார்வை. அதாவது கையில் பணம் ரொம்ப அபரிதமாக புரளும். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உங்களுடைய காலகட்டம் கண்டிப்பாக கைக்கூடி வந்துருச்சுங்க. வண்டி, வாகனம் வாங்கலாம். உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் போயிடும். மனசில் நிம்மதி, சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உற்சாகம், நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம். அடுத்த ராசி துலாம் ராசி. குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. செல்வம், செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் நடைபெறதில் இருந்த அந்த முட்டுக்கட்டைகள், தடைகள் இது எல்லாமே நீங்கும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். எதையும் நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டு இந்த வருஷத்தை முடிப்பீங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு பகவான்
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால உங்கள் பிஸ்னஸில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும், பணவரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லாட்ரி, இந்த பங்கு சந்தை, போட்டி பந்தயத்தில் வெற்றி, இது எல்லாத்தையுமே குரு பகவான் தரப்போகிறாரு. சுப செலவுகள் ஏற்படும், வெளிநாடு யோகங்கள் வரும், நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கான நேரம் கை கூடி வரும். அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. 5ஆம் வீட்டில் குரு அமர்வது மிக மிக அற்புத பலன்கள் தருங்க. சுகம், முன்னேற்றம், சந்தோஷம் இது எல்லாமே தரக்கூடிய மிக ஆனந்தமான ஒரு குரு பயிற்சி. குருவோட பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மீது விழுகுது. அதனால் தைரியம் ரொம்ப அதிகரிக்கும், ஆரோக்கியங்கள் கூடும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். 9ஆம் வீட்டை பார்க்கறதுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட தெய்வ கடாட்சங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு யோகங்கள் வரப்போகுது. தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மன நிம்மதி, மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அடுத்த ராசி மகரம். குரு 4ஆம் வீட்டில் அமர்வதால் வீடு மாற்றம், வண்டி மாற்றம், வாகன மாற்றம் இது எல்லாமே ஏற்படுங்க. 4ஆம் வீட்டில் இருந்து குரு பார்வை 12ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடை பார்க்குறாரு. குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப அதிகரிக்கும், பணவரவு அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுகள் எல்லாமே கட்டுப்படும். செய்கிற தொழிலில் ரொம்ப சாதனைகள் படைப்பீங்க. சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும், சுப விரயங்கள் ஏற்படும். இது நாள் வரப்பட்ட கஷ்டத்துக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடுவீங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் கிடைக்கிற இந்த ஒரு யோகமான ஒரு நேரம் தான் இந்த குரு பயிற்சி. குருவானவர் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஒரு நிம்மதியும் இந்த குரு உங்களுக்கு தரப்போகிறார். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கும்பம். முயற்சி ஸ்தானமான 3ஆவது வீட்டில் அமரும் குரு பகவானுடைய பார்வையானது 7ஆம் வீட்டில் விழுகுது. மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கும். கெட்டு மேல சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கக்கூடிய நேரம் வரப்போகுது. உங்கள் உடம்புல ஆரோக்கியங்கள் கூடும். உங்களுடைய குடும்பத்தினருங்க சுபிக்ஷங்கள் எல்லாமே அதிகரிக்கும். ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. புண்ணிய பயணங்கள்லாம் செய்வீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது. லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வீட்டில் பண வருமானங்கள் அதிகரிக்கும். பணமழை நிச்சயம் கொட்டும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி நம்முடைய கடைசி ராசியான மீனம் ராசி. அதிர்ஷ்டகரமான குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும். குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலையை கொடுப்பார். அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாரு. குரு ரொம்ப பலமாக அமர்றாரு. அதனால் குரு பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. நோயற்ற வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். கடன் தொந்தரவு, எதிரிகள் தொந்தரவு இது எல்லாமே நீங்கும். வாழ்க்கையானது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக நிறைவாக இருப்பீங்க. உங்களுடைய எல்லா தடைகள், முட்டுக்கட்டைகள் இது எல்லாமே விலகி அதிர்ஷ்டங்கள் கூட போகுது. அதிர்ஷ்ட காற்றானது உங்கள் பக்கம் வரப்போகுது. வியாபாரம், தொழிலில் வருமானங்கள் கூடும். இதுவரைக்கும் எந்த ஒரு தொழிலுமே தொடங்காத மீனராசிக்காரங்க கூட இந்த குரு பயிற்சியில் புதிதாக ஒரு தொழில் தொடங்கி நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு யோகம் கூடி வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் யோகத்தை குருவானவர் உங்களுக்கு தரப்போகிறார். 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். என்னதான் குரு பயிற்சி பலன்கள் போட்டிருந்தாலுமே நம்மளுடைய முழு முயற்சி, எந்த ஒரு செயலையுமே நீங்கள் முழு முயற்சியோட இறை அருளோடு செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.